அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்ரம் என்ன பலன்களை தருதுன்னு பார்ப்போமா? கடந்த காலகட்டங்கள்ல குருவானவர் 5ஆம் இடத்துல இருந்தாரு. அவர் 5ஆம் இடத்துல இருந்து அதிசாரம் வாங்கக்கூடிய நாள் அப்படின்றது 8/10/2025 அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு வராரு. அதுல சற்றேறக்குறைய 42 நாள் இருக்கிறாரு. 18/11/2025 வரையிலும். அதுக்கப்புறம் அவர் வக்ரகதி அடைஞ்சிட்டு திருப்பி மிதுனத்துக்கே போறாரு. அங்க எத்தனை நாள் இருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க சற்றேறக்குறைய 118 நாள் இருக்காரு. இந்த 118 நாள் வக்ரகதி அடையிறாரு. வக்ரம் நிவர்த்தி அடையிறது அப்படின்றது 17/3/2027 6 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த 160 நாளும் கும்பராசிக்காரங்களுக்கு பொன்னான நாளா, கண்டிப்பா பொன்னான நாள். வேலை கிடைக்காம இருந்துகிட்டு இருந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். வேலையில பணி பாதுகாப்பு இல்லாம, நிரந்தரம் இல்லாம கான்ட்ராக்டா இருந்த லேபர்களுக்கு கான்ட்ராக்ட்ல இருந்து பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல உண்டு. இதை தவிர கும்பராசிக்கு 12ஆம் இடமான மகரத்தையும் குருவுடைய பார்வைப்படுது. 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகம் அப்படின்ற ஸ்தானம். அப்ப 12ஆம் இடம் அப்படின்றது வெளியூர் முயற்சி பண்ணக்கூடிய இடம். கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ல விழும்போது வெளியூர், வெளிமாநில படிப்புக்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் நல்லபடியா இருக்கும். அதற்கு உண்டான பொருளாதார வரவும் நல்லா இருக்குமா? பொருளாதார வரவும் நல்லா இருக்கும். எப்படி பைப்பை திறந்தா என்ன கொட்டுதோ, பிசுறு இல்லாம கொட்டுதோ, அது மாதிரி பண வரவும் வருமா? பண வரவும் வரும். அதே போல நீங்க விரும்பிய பல்கலைக்கழகத்துல விரும்பிய கோர்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். அதே போல இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணத்துல தடையும் தாமதமும் இருந்துட்டு இருந்துச்சு. சாமி, நானும் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தேன், என் மகனுக்கு மகளுக்கும் திருமணமே நிகழாம இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு குருபலம் என்ற வியாழன் நோக்கம் வந்துருச்சு. 7ரை சனியின் தொடர்பு வந்துருச்சு. இந்த 160 நாள் வீட்டுல கெட்டி மேல ஓசை கேட்குமா? கெட்டி மேல ஓசை கேட்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு அதிசாரம் மற்றும் வக்கரம் 85% பலன் தருமா? 85% பலன் தரும். நன்றி, நமஸ்காரம்.